வைடுக்கு கேட்கறத நிறுத்திடலாம். ரொம்ப டார்ச்சர். ஏன்னா நம்ம வேற லேட் நைட் பண்றோமா, தூக்ககரமா இருக்கு டிலே பண்றது. இந்த வைடுக்கு. அது ஒண்ணு. இன்னொன்னுத்துக்கு எங்க டிலேன்னா, இப்போ வந்து இந்த ஸ்கேட் பண்ணின்னு கேட்ச பிடிக்கிறது, பவுண்டரிய தடுக்கிறதுக்கெல்லாம், இந்த குஷன்ல கால் பட்டுதா இல்லையான்னு ஒரு டார்ச்சரா ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு ஏதாவது ஒரு எக்விப்மென்ட்ல கிளியரா ஜூம் பண்ணி க்ளோஸ் அப்ல தெரியிற மாரி ஏதாவது ஒண்ணு பண்ணணும். இல்ல என்னுடைய Facebook ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு சத்யராஜ். அவரு ஒரு ஃபேன்டாஸ்டிக் ஐடியா குடுத்திருந்தார். லாங் பேக் 7, 8 இயர்ஸ் பேக். என்னன்னா, ஷூ அந்த குஷன்ல பட்டா அங்கேயே லைட் எரியிற மாரி. இப்ப ஸ்டம்ப் எரியுதுல்ல லைட், பெயில்ஸ். அந்த மாரி அங்க லைட் எரிஞ்சதுன்னா, ஃபுட்டோ இல்ல பார்ட் ஆஃப் த ஸ்கின்னோ பட்டு லைட் எரியுதுன்னா, அது ஒரு கிளியர் இண்டிகேஷனா இருக்கும். அது எந்த இடத்துல லைட் எரியுது? பால் கையில இல்லாத போதா? கையில வச்சுட்டு இருக்கச்ச? அது தெரிஞ்சா கூட இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி பெட்டரா இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது பண்ணாங்கன்னா கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். ரொம்ப இப்ப வெறும் அவுட்டுக்கு தான் நம்ம டிஆர்எஸ் போறாங்கன்றத விட்டுட்டு இப்ப கன்னா பின்னான்னு எல்லாத்துலயும் டிஆர்எஸ். இன்னும் கொஞ்ச நாள்ல அம்பையரே இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். 2 அம்பையர் வரவே மாட்டாங்க பால் எடுத்துலாம் உள்ள. 500 பிளேயர்ஸ் 2 பேர் பேட்டிங்கு. போட்டு அவே சாக்குன்னு எல்லாம் பைனாகுலர்ஸ்ல பார்த்துன்னு கத்துவாங்க போல இருக்கு. வெளியும் பக்கம். நேரா 3 அம்பையர் ஒரே அம்பையர். இல்ல 3 அம்பையர் அங்க உட்காந்துருவாங்க போல இருக்கு. ஏன்னா எப்படியுமே ஏதாவது தப்புனா அதான் கேட்க போறாங்க. அதான் சுப்ரீம் கோர்ட்.